பாப்பா என்னம்மா படிச்சுட்டு இருக்க? சூரிய கிரகணத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கமா. சூரிய கிரகணம்னா என்ன? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலா வர்றது தான் சூரிய கிரகணம். அப்படி வந்தா என்ன ஆகும்? ஒரு இருட்டா இருக்கும். பகல்லையா? எஸ் மம்மி. ஓ, பகல்ல திடீர்னு இருட்டாயிடுமா? ஆமா, கொஞ்ச நேரம் ஒயிட் கலர்ல நல்லா இருந்துட்டு இருக்கும், திடீர்னு நம்மளுக்கு வந்து இருட்டாயிடும். அப்படியா? எல்லா இடமும் இருட்டாயிடுமா? சூரியனை விட நிலா கொஞ்சம் சின்னது, அதனால சூரியனோட ஒரு பகுதிக்கு வந்து தான் நிலா இருக்கும். நிலாவுடைய நிழல் விழுற இடம் மட்டும்தான் இருட்டாகும். ஓகேவா? ஓகே. சூரிய கிரகணம் எத்தனையா பிரிப்பாங்க? அம்ப்ரா, ஆன்டம்ப்ரா, பெனம்ப்ரா. அம்ப்ரானா என்னது? அம்ப்ரானா ஃபுல்லா மறைக்கிறது. பெனம்ப்ரானா ஆன்டம்ப்ரானா ஒரு பகுதியை மட்டும் மறைக்கிறது. அதால சூரியனோட அவுட்லைன்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படியா? அதுதான் கங்கண சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து அம்ப்ரானா பூமிக்கு ரொம்ப கிட்ட நிலா இருக்கும். ஸோ அதனால் நிலாவுடைய நிழல் வந்து சூரியனை ஃபுல்லாக மறைச்சிரும். அதனால் அதிகமாக நடக்காது. அதே ஆன்டம்ப்ரானா கொஞ்சம் தள்ளி சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நிலா வந்து சூரியனை முழுசாக மறைக்க முடியாது. அதனால் சூரியனுடைய ஓரங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் கங்கண சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியை மறைக்கும், ஒரு பகுதியை மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே. ஒரு சூரிய கிரகணம் எவ்வளோ நேரம் நீடிக்கும்? 7 minutes நீடிக்கும். சூரிய கிரகணத்தை எப்படி பார்க்கலாம்? வெறுக்கனால பார்க்க முடியாதுமா. தீனி நரிக்கிற பூமிகள் நம்ம கண்ணில் படும்ல, அதனால கிளாஸஸை போட்டு தான் பார்க்கணும். ஓகே பட்டு, சூப்பராக சொன்னேன்.